இங்க இக்குன்னு ஒரு ஏலியன் பாக்டீரியா வேர்ல்டு ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகி 15 வருஷம் ஆகுது. இந்த 15 வருஷமா அந்த பாக்டீரியாவால மக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வரல. ஆனா இப்ப அது சடனா மனுஷங்களை ஒரு ஜாம்பியா மாத்தி வேர்ல்டு ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ண பாக்குது. அப்ப ஜேசன் அவன் பொண்ணை காப்பாத்துறதுக்காக உடம்பு ஃபுல்லா யூவி லைட்டை கட்டிக்கிட்டு பார்ட்டி நடந்துட்டு இருக்க அந்த பொண்ணோட காலேஜுக்கு போறான். ஆனா அதுக்குள்ள அந்த பாக்டீரியா சம வேகமா அவங்க இருந்த இடத்துக்கு போயிட்டு அங்க இருந்து எல்லாருமே சாவடிச்சுக்கிட்டே இருக்கு. அப்ப ஜேசன் அவன் பொண்ணு எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சு அந்த பாக்டீரியாவால பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணோட லவர் அடிச்சுட்டு அங்க இருந்து போறான். அப்ப அந்த பையன் ஜேசன் பின்னாடியே வந்து யூவி லைட் மேல தண்ணியை ஊத்தி விடுறான். இதனால லைட் ஆஃப் ஆகுது. அப்ப அவன் அந்த பொண்ணை ஜாம்பியா மாத்ததுக்காக கிட்ட வரான். அதனால ஜேசன் அவன் கூட சண்டை போட்டு அவனை சாவடிக்க பாக்குறான். ஆனா அவன் சாவற மாதிரியே இல்ல. இதனால அந்த பொண்ணு அவனை மரத்துல இருக்கிற மிஷின் கிட்ட வர வச்சுட்டு அவனை அதுல அடிச்சு போட்டு மிஷின் ஆன் பண்ணி சாவடிச்சிடறான். அதுக்கப்புறம் அந்த பாக்டீரியாவை சாவடிக்கிறதுக்காக ஜேசன் எல்லாருமே கூப்பிட்டுக்கிட்டு கிரவுண்ட் இருக்கிற பிளேஸுக்கு போயிட்டு அங்க இருக்கிற லைட் ஆன் பண்ணிட்டா அந்த பாக்டீரியா அப்படியே ஃப்ரீஸ் ஆயிரும். இதனால எல்லாருமே தப்பிக்கலான்னு அவன் பொண்ணு கூட 2 பேரும் ரூம்ல விட்டுட்டு இவன் மட்டும் கிரவுண்ட்ல இருக்கிற லிவரை இழுத்து லைட் ஆன் பண்றதுக்காக போறான். அப்ப சடனா அந்த ஏலியன் பாக்டீரியா அதோட உருவத்தை மொத்தமா வெளியே கொண்டு வருது. இதை பார்த்து அவன் பயந்து போய் இதுக்கு மேல லிவர் கிட்ட போய் இழுக்க முடியாதுன்னு அவங்க கிட்ட இருந்த பாலை தூக்கி லிவர் மேல போட்டு லைட் ஆன் பண்ண வைக்கிறான். இதனால அவங்கள சாவடிக்க வந்த எல்லா பாக்டீரியாவும் அப்படியே ஃப்ரீஸ் ஆகுது. இப்படியே சூரியன் வர வரைக்கும் கிரவுண்டுக்குள்ளே இருக்கலாம் நினைக்கும் போது சடனா ஸ்டேடியமோட லைட் ஒன்னு ஒர்க் ஆகாம போது. இதனால அந்த பாக்டீரியாக்கு திரும்பவும் உயிர் வருது. இதை பார்த்தா எல்லாரும் ஒரு பெரிய டவருக்கு மேல ஏறி போறாங்க. அப்படி போகும்போது தான் சன்லைட் வெளியே வரத பாக்குறாங்க. அதனால எப்படியாவது உச்சிக்கு போயிடணும்னு எல்லாரும் போறாங்க. அப்ப அந்த பாக்டீரியாவும் அவங்க பின்னாடியே வருது. இருந்தாலும் அவங்க கஷ்டப்பட்டு எப்படியோ உச்சிக்கு வந்துடுறாங்க. அந்த பாக்டீரியாவும் சூரிய வெளிச்சம் படுறதுல அப்படியே செத்துருது.